அனைவருக்கும் என்னுடைய செவ்வாய்க்கிழமையுடைய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்துங்க. நம்முடைய செவ்வாய் பகவானை நினைச்சு அப்படியே மூச்சு காத்த கவனிங்க. ஒரு 2 நிமிஷம் செவ்வாய் பகவானை நினைச்சு மூச்சு காத்த கவனிங்க. என்னடா இந்த ஐயா எப்ப பார்த்தாலும் வந்தா மூச்ச கவனி, மூச்ச கவனி, மூச்ச கவனின்னு. அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் இதையே செய்ய, அதையே செய்யன்னு சொல்லிட்டு இருக்காரு. மூச்ச கவனிங்க. முதல்ல 2 நிமிஷம் உடைய மூச்ச கவனிங்க. இவ்வளவு நாளா மூச்சையே கவனிக்க முடியாம, இந்த பந்தங்கள, இந்த பயிற்சிகள சொன்னதையே சொல்லிட்டு இருக்காரு நெனச்சு, அதிலிருந்து விடுபட்டு போனவங்க பின்னாடி தான் வருத்தப்படுவோம். ஏன்னா, இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம். 1 ஸ்டாண்டர்ட், 2 ஸ்டாண்டர்ட், 3 ஸ்டாண்டர்ட், 4 ஸ்டாண்டர்ட். 1வது பாடம் தமிழ்ல எடுத்துட்டீங்கன்னா, 1வது பாடம், 2வது பாடம், 3வது பாடம், 4வது பாடம், 5வது பாடம். ஆசிரியர் நடத்துறார். "ஆஹ, இந்த பாடமெல்லாம் எனக்கு வேண்டாம். இதெல்லாம் எனக்கு தெரியும். நீ கடைசி பாடத்த மட்டும் எனக்கு சொல்லு." அப்படின்னு சொன்னா, நமக்கு தனியாக ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பாரா? அல்லது பாடம் தான் நடத்தப்படுமா? அது பள்ளிக்கூடத்திலங்க. இது அத விட பெரிய பள்ளிக்கூடங்க. இதுதான் உடல் ஆற்றல வலுப்படுத்தக்கூடிய ஒரு மெய்ஞான கூடம். இந்த கூடத்துல சின்னதிலிருந்து பெருசு நாங்கெல்லாம் 12 வருஷம் அலைஞ்சு, திரிஞ்சு, தெரிஞ்சு, அத இப்ப சொல்லிக் குடுக்கலான்னா, அத நீங்க ஏத்துக்க மாட்டேன்றீங்க. ஒவ்வொரு பயிற்சியும் நாங்கலாம் 48 நாள் பயிற்சி நாங்க செய்தோம். ஒவ்வொரு பந்தம், ஒவ்வொரு பயிற்சிகளையும் 12 வருடம் ஆகின்றது எங்களுக்கு. சரி அத ஒரு 3 மாசத்துல சொல்லிக் குடுக்கலாமேன்னா, அதுவும் முடியலன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா, இடது நாசியை நாம பயன்படுத்தணும்னா, நெனச்சா மாறணும். அது எப்படி மாறும்? பயிற்சி குடுத்தா அந்தந்த பந்தங்கள, அந்தந்த மூச்சு பயிற்சிகள குடுத்தா தான் மாறும். அத தான் நம்ம இப்ப சொல்லிட்டு வர்றோம். அதுக்குள்ள யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, 10 நாள் பயிற்சி எங்களுக்கு போதும். இவர் என்னது 3 மாசம் இழுக்கிறாரு, 7 மாசம் இழுக்கிறாரு அப்படின்னு. ஐயா 1 வருஷம் பயிற்சி இந்த பயிற்சியை பழகுனாதய்யா சரயோகத்துல நம்ம வெற்றி அடைய முடியும். நினைச்சத சாதிக்க முடியும். இல்ல ஒரு 3 மாசம் அத உழுந்து பெரண்டு 3 மாசம் அத செய்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வீட்ல கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி செய்யுங்க. நான் ஒவ்வொரு அ இது போடும்போதும், பதிவுகள போடும்போது, இதை 48 நாள் தொடர்ந்து செய்யுங்கன்னு தான் போடுவேன். ஏன்னா, அப்படி செய்தா தான் அதுல பலன் கிடைக்கும். இப்ப நம்ம நேத்து கூட பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஆக்ஞாவ பத்தி பார்த்தோம். ஆக்ஞா எடுத்த உடனே நீங்க ஆக்ஞாவுக்கு வந்துர முடியுமா? மூலாதாரம், சுவாதஸ்தானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்ஞாலேயே 48 நாள் பயணிக்கணும். அப்பதான் அந்த 40 அந்த சக்கரம் வேலை செய்யும். நம்ம சொன்னோம். இது மாரி பாருங்க, இது மாரி செய்துட்டே வாங்க பயிற்சிகள இல்லன்னா 3 நேரமாவது செய்யணும். அ ஒரு நேரம் செய்யறதுக்கே எங்களுக்கு வழிய காணோம். இதுல 3 நேரம் வேற. இப்படி சொன்னா நாம என்ன பண்றது? 3 நேரம் செய்தா கூட ஓரளவுக்கு பயனடையலாம். நான் அடுத்தவங்கள திட்டுனேன்னாலாம் இத நினைக்காதீங்க. இதுதான் உண்மை.
அதனால இப்போ ஒரு இடது இதைய நம்ம நினைக்கணும் அப்படின்னா பயன்படுத்தணும்னா, இப்போ ஒண்ணும் இல்லைங்க. ஒரு விளையாட்டு நீங்க அதுல ஜெயிக்கணும். அப்படியானா வலது நாசி ஓடணும். அந்த விளையாட்டினுடைய வலது நாசி நமக்கு ஓடணும் அப்படின்னா, எந்த பந்தம் எந்த பந்தம் செய்தா மூலபந்தம், ஒட்டியான பந்தம், ஜலாந்தர பந்தம். இந்த பந்தங்கள் வேற இருக்குது. இந்த பந்தங்கள் செய்யாம படக்கன்னு மாறாது. படக்கன்னு மாறாது, சடக்கன்னு மாறாது. அதனால தான் நான் சொல்றேன், பந்தங்கள், அதுக்கப்புறம் மூலபந்தம், உட்டியான பந்தம், ஜலாந்தர பந்தம். இந்த பந்தங்கள் எல்லாம் ஏற்கனவே பழகி இருக்கிறேங்கய்யா. பழகி இருந்து இதுக்கு இந்த பந்தம் என்று தெரியும். நம்ம அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போறோம்னா, எந்த பந்தத்த போடணும்? எந்த முத்திரைய செய்யணும்? அப்படி என்ற ரகசியம் தான் இதுல. அதனால தயவு செய்து இந்த 1 மாதம் நல்லா பயணிச்சு, இதுல வெற்றி வாழ்வு வாழணும்ன்றது தான் என்னுடைய இது. இன்னைக்கு நேத்து என்ன பார்த்தோம்? போன தடவ பார்த்தோம். இன்னைக்கு மூலபந்தம் அத பத்தி தான் நம்ம பார்க்கணும். நேத்து பதிவு போட்டிருப்பேன். மூலபந்தம். மூலபந்தத்த பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்ப நம்ம செவ்வாய்க்கிழமை சுவாசம் வலது கலையில ஓடணும். வலது கலையில ஓடணும். இல்லையா ஓட வைக்கணும். எப்படி? அதுதான் நான் சொன்னேன். எப்படின்றத நான் சொன்னேன். இந்த இதை எடுத்து யோக தண்டத்தை எடுத்து வலது இதுல இல்ல இடது கையில வலது மூச்சு ஓடணும்னா எனக்கு இப்போ வலது ஓடுது பரவாயில்ல. நல்லா பாருங்க இப்படி வச்சுட்டு மூச்சை நல்லா ஒரு இடது பக்கமா சாஞ்சிட்டு இடது பக்கமா இழுத்து வலது பக்கமா விடணும். ஏன்னா வலது ஓடாதவங்க இடது தான் ஃப்ரீயா இருக்கும். இழுத்து எவ்வளவு தடவை செய்யணும்? 60 தடவை செய்யணும். 60 தடவை செய்தாதான் மாறும். 60 தடவை செய்தா மாறும். இழுக்கணும், விடணும். ம். 60 60 தடவை செய்தாதான்யா இதிலிருந்து இதுக்கு மாறும். இப்ப என்ன பண்ணணும்? நல்லா இது பண்ணி வச்சுட்டு நல்லா டவுன் பண்ணணும். நல்லா டவுன் பண்ணி ஃப்ரீயா இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இத செய்தா மாறிருங்க ஐயா. இப்போ வலது சுவாசம் ஓடுது. நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட். நமக்கு ஒரு கேஸ். அந்த கேஸ்ல நாம ஜெயிக்கணும். அட்வொகேட்டா நான் நான் ஒரு அட்வொகேட். சரிங்களா? நான் கோர்ட்டுக்கு போய் நான் ஜெயிக்கணும். அப்போ நம்ம வலது அந்த நம்ம போறது கிழக்கு திசையா போகணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்?
வலது சுவாசத்தை ஓட வைக்கணும். கிழக்கு திசை போகணும் அப்படின்னாலே நமது வலது நாசியை ஓப்பன் பண்ண வைக்கணும். வலது நாசியை ஓப்பன் பண்ண வச்சுட்டு என்ன பந்தம் பண்ணணும்? மூலபந்தம். எவ்வளவு தடவை போடணும் மூலபந்தம்? 27 தடவை மூலபந்தம். அது அஸ்வினி முத்ரா. அந்த அஸ்வினி முத்ரா 27 தடவை போட்டுட்டு மூச்சு கலைய மாத்திட்டு நீங்க கிடக்க போனீங்கன்னா போன காரியம் வாதாடின காரியம் சக்சஸ். இதுல எந்த ஒரு வேற்றுமையும் கண்டிப்பா வராது. எந்த ஒரு மாற்று கருத்து கண்டிப்பா வராது. இல்லைங்க ஐயா அப்படி என்னால சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு அந்த செவ்வாய் பகவானை நினைச்சு செவ்வாய் பகவானை நம்ம நினைச்சு ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். 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 9 தடவை சொல்லணும். எல்லாம் ஒரு கணக்கு இருக்குங்க. இந்த கணக்குக்கு மாறி நடந்தா நாம ஒரு கணக்குலையும் ஜெயிக்க முடியாது. ஒரு கணக்குலையும் ஜெயிக்க முடியாது. அதனால கணக்கறிந்து சரம் அறிந்து நாடி அறிந்து திசை அறிந்து செய்பவர்கள்தான் சரம் வெற்றி அடையும். அதனால் பொறுத்தார் பூமியாழ்வார். 2 நாள்ல பழகிடணும், 10 நாள்ல பழகிடணும், காரியம் நடக்காது. அதனால எல்லாம் கொஞ்சம் முழுமையா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டீங்க, முழுமையா தெரிஞ்சுட்டு போங்க. எனக்கு காசுக்கு வேண்டி நான் செய்வது கிடையாது. உங்க காசே உங்ககிட்டயே இருக்கட்டும். எனக்கு இந்த மாசம் பீஸே வேண்டாம். உங்களுக்கு இந்த மாசம் கடைசியில நிறைவா தெரிஞ்சிட்டு மன மகிழ்ச்சியோடு செல்லுங்கள். மனம் வருத்தப்பட்டால் செல்லாதீர்கள். இதுதான் நான் என்னுடைய சொல்ல வேண்டிய கடமை இல்லை. நான் அப்படிதான் செய்வேன். அதனால இதுல எல்லாரும் பயன் அடைந்து நீங்களும் ஒரு ஆசிரியர்களாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான வேண்டுதல். நீங்களும் ஒவ்வொரு ஊர்லயும் நீங்களே சரயோக வகுப்பு அடுத்தவங்களுக்கு சொல்லிக்கணும். சரயோக வகுப்புல நீங்க வெற்றியாளனா இருக்கணும். நம்மளே அறகுறையா இருந்துட்டு சொல்லி கொடுக்கறதுல பிரயோஜனம் இல்லை. இதுதான் நான் சொல்ல வேண்டியது. அதனால இப்ப நம்ம பயிற்சிக்கு வரலாம், ஆரம்பிக்கலாம். நான் மனம் புண்பட்டு தான் சொல்றேன். உண்மையிலே மன நொந்து தான் சொல்றேன் நான். ஏன்னா என்னடா வந்தாச்சு, இவங்க சரியாவே வர்றதில்ல, அப்புறம் எப்படி அவங்க முழுமை நிலை அடைவாங்க? ஏங்க நாங்கெல்லாம் 12 வருஷங்க. 1 வருஷமா 2 வருஷமா 12 வருஷம் போயிட்டே நாளைக்கு வான்றுவார். போயிட்டு நாளைக்கு வான்றுவார். இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு வாம்பார். அப்புறம் நாளைக்கு போவோம். நீ அதை இதை செய், அதை செய், இதை செய், கடைசியில உட்கார வச்சு ஒரு பயிற்சி சொல்லுவார்.
நான் அதுக்காக நான் சொல்லல. அதுக்காக நான் சொல்லல. இப்படியெல்லாம் அவங்க எதுக்கு தெரியுங்களா செய்தானுங்க? இந்த பொறுமை மனிதனுக்கு இருக்கிறதா என்று சோதனை தான். அவர் கடைசியில எங்களுக்கு சொன்னாரு. என்னை கூப்பிட்டு சொன்னார். திருவேங்கடம் வந்ததிலேயே நீதாப்பா பொறுமைசாலி. எந்த ஒரு முகச்சுளிவும் உன்னிடத்துல நான் பார்த்ததே கிடையாது. முகச்சுளிவு நான் உன்னிடத்துல பார்த்ததே கிடையாது. நீ கண்டிப்பா வெற்றி அடைவ. எல்லாம் உனக்கு இந்த ஜெயிக்கும்னு சொன்னார். அதே மார பாருங்க, ரொம்ப 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 முட்டாளன்னு சொல்லுங்களேன். முட்டாள். ரொம்ப ரொம்ப முட்டாள். எதுக்குமே உதவாக்கரன்னு தான் என்னை சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு உலகம் போற்றும் உத்தமனாக, என் பெருமைக்காக சொல்லல. உலகம் சுற்றும் வாலிபனாக 60 வெளிநாட்டுகளுக்கு சென்று எல்லா என் கூட ஒருத்தர் அனுப்புவாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நமக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் நினைச்சு பார்த்தது கூட கிடையாதே அப்படின்னு. போலீஸுக்கு போகணும்னு நினைச்சேன். ஆனா போலீஸுகளுக்கே, இன்ஸ்பெக்டர்களுக்கு, ஐஜிக்கு அது பெரிய பெரிய மினிஸ்டர்கள் அளவுக்கு கிளாஸ் நம்ம யோகா கிளாஸ் எடுக்கிறோம்னா, இறைவனுடைய ஆற்றல், என்னுடைய குருநாதருடைய ஆசி. அதுதான் என்னை வாழ வைக்கிறது. அதனால நான் யாரையும் புண்படுத்துற மாரி சொல்லல, திட்டல. வந்துட்டீங்க. இந்த 1 மாசம் வந்து இந்த கடைய நல்லா கத்துட்டு, பிறகு நீங்க உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். வாழ்க, வளர்க, உயர்க. எந்திரிச்சு நம்ம பார்க்கலாம் பயிற்சி. எல்லோருக்கும் என்னுடைய 2 கரம் கூப்பி, சிரம் தாழ்த்தி, மண்டியிட்டு, குருமார்களையும் தங்களையும் வணங்கி, இப்படிதான் எந்திரிக்கணுங்க. இன்றைய பயிற்சியினை துவங்கிட்டேன். இப்படிதான் எந்திரிக்கணும். இப்படிதான் எந்திரிக்க வைப்பார் எங்களுடைய குருநாதர்னா. முடியலன்னெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. எல்லாருக்கும் முடியும். அதனால நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து ஒரு ஸ்டூல புடிச்சு கூட எந்திரிச்சு பழகிக்கணும். ஓம் சகனா பவது சகனம் புனக்து சக வீரியம் கரவாவகை தேசஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகம் இவ பந்தனாத் இம்ருத்யோ முக்ஷியமாம்ருதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி. படியே கையை தேய்ச்சி பார்த்துட்டுங்க. ஞாயிறு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஞாயிறு வணக்கத்தை பார்ப்போம். இந்த ஞாயிறு வணக்கத்தை கூட பாருங்க, ஒரே ஒரு தடவை சூரிய நமஸ்காரம் செய்யறதுக்கு 1 நாள் ஆகும். ஒரு சூரிய நமஸ்காரம் ஒரு தடவை செய்யறதுக்கு 1 நாள் ஆகும். ஆனாபானா சூரிய நமஸ்காரம், அதுக்கு பேரு ஆனாபானா சூரிய நமஸ்காரம். அது நமக்கு வேண்டாம். ஒரு 10 நிமிஷமே செய்ய மாட்டேங்கிறீங்க, 1 மணி நேரம் நீங்க. அப்படியே பிரீத் இன் பிரீத் அவுட், நமஸ்கார் ஆசனம். 2 இதைய நீங்க முறையா செய்தா போதும். இதைய நீங்க முறையா செய்தாலே போதும். பிரீத் இன், இந்த கையை பாருங்க, இப்படி இருக்கிற கையை நல்லா நீட்டி காதோட வச்சு பின்னாடி நீட்டணும். அவ்வளவுதான், அதான் முக்கியம். 3 பிரீத் அவுட். பாத அஸ்தாசனம், அடி முதுக நல்லா வளைச்சு நல்லா அப்படியே லூசா போகணும். பாருங்க, இந்த கழுத்தை இப்படி தூக்கணும். தூக்கிட்டு அப்படி வயிறு, நெஞ்சு, தாடை. பிரீத் அவுட். இப்போ 4
இடது கால் முன்னாடி நல்ல ஐயா தெரியலீங்க ஐயா, உண்மையிலேயே தெரியலீங்க ஐயா. பாருங்க, இப்படி மேல மேல இடது கால் இந்த கெண்டைக்கால் தொடையில டச் ஆகும். 4 5 5 பாருங்க, நல்லா அப்படி வச்சுட்டு 6 பெண்கள் அப்படியே படுக்கணும், ஆண்கள் மட்டும் நெஞ்ச கீழே வைக்கணும். பாருங்க, நெஞ்சதான் கீழே வைக்கணும், அதுக்காக இப்படி வைக்க கூடாது. நல்ல பக்கத்துல வச்சு நெஞ்சு 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 அப்படியே தாட இந்த தோள்பட்டை. 7 அப்படியே கழுத்து நெஞ்சு நடுமுதுகு அடிமுதுகு கழுத்து. இப்படி செய்தீங்கன்னா தான் வலி இருக்காது. 8 பாருங்க, அப்படியே பாதம் நல்லா படியணும், படிஞ்சு இந்த தோள்பட்டை நல்லா அப்படி பாருங்க, அப்படியே பெண்ட் பண்ணி அப்படியே பெண்ட். 9 அப்படியே வலது கால், இடது கால் முதல் வச்சீங்க, வலது கால் பிரீத் இன். 10 இடது கால் முன்னாடி பிரீத் அவுட். 11 பிரீத் இன். 12 ரிலாக்ஸ், நல்ல மூச்சு. செகண்ட் டைம் பிரீத் இன், பிரீத் அவுட். In 3 4 5 6 breathe out. 7 breathe in, புஜங்காசனம். 8 பர்வத ஆசனம். இந்த குதிகால் நல்ல கீழே படியணும், குதிகால் கீழே நல்லா படியணும். 8 9 வலது கால். 10 பாதஹஸ்தாசனம், பிரீத் அவுட். லூஸா இருக்கணும், ரொம்ப டைட் பண்ணவே கூடாது. பாருங்க, டைட்டே பண்ண மாட்டேன், அப்படியே லூஸா வரணும். 11 12 ரிலாக்ஸ். இன்னொரு தடவை செய்துக்கலாம். நல்ல மூச்சு இழுத்து விட்டு பிரீத் இன், பிரீத் அவுட். நமஸ்கார் ஆசனம், அன்பை கொடுக்கக்கூடியது, பண்பை கொடுக்கக்கூடியது, பாசத்தை கொடுக்கக்கூடியது. பிரீத் இன் பிறையாசனம், முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, தோள்பட்ட வலி, உடம்பு கால் வலி எல்லாத்தையும் போகும். 3 பாத ஹஸ்தாசனம், யமனை வெல்லக்கூடிய ஆசனம். யம பகவானே தர்மராஜா, நீ அங்கேயே இருப்பா தர்மராஜா, அப்படி சொல்லக்கூடிய ஆசனம் இது. அஷ்ட சஞ்சல ஆசனம், நமக்கு இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, இந்த 7 சக்கரங்களையும் ஒன்னா வேலை செய்ய வைக்கிறது தான் அஷ்ட சஞ்சல ஆசனம். அப்புறம் 5 அப்படியே மேல பிரீத் இன். 6 அஷ்டாங்க நமஸ்கார ஆசனம். 8 அங்கங்கள்,
நல்லா கீழே இருக்கணும். தோள்பட்டு. 7 புஜங்காசன், இடுப்பு கிட்ட கை. அப்படியே பிரீத் இன். இவ்வளவு பழகி நாங்க இன்னும் யோகத்தை பழகிட்டு தான் இருக்கிறோம். 8 பர்வத ஆசனம், பிரீத் அவுட். பாருங்க, இப்படி வந்து இப்படி வைக்க கூடாது, கழுத்தை நல்ல வி பொசிஷன் இப்படி வைக்கணும். 9 உடைய வலது கால். 10 breathe out. 11 breathe in. 12 breathe out. Relax. 4 நல்லா உட்கார்ந்து நிமிந்து உட்கார்ந்து உடைய கால் நல்ல இது பண்ணி பட்டர்ஃப்ளை, பட்டாம்பூச்சி ஆசனம். அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. மூலபந்தம் போடணும்னா பட்டாம்பூச்சி ஆசனம் நல்லா செய்யணும். மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். இந்த மாதிரி கால் கீழே வரணும், முட்டி கீழே வரணும். ஏன் ஆவ், ஏன் ஆவ். வராதவங்களுக்கு பரவாயில்ல, வயசாயிடுச்சு என்னால் முடியாதுன்றவங்கள பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணலாம். அவங்க போட்டு போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆவ், ஏன் ஆவ், ஏன் ஆவ், ஏன் ஆவ். ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இப்போ வந்து நம்ம மூச்சு பயிற்சிக்கு வருவோம். வஜ்ராசனத்துல உட்காரணும். எதுக்கு எவர் குத்தாசனத்துல முதல்ல உட்காரணும். நல்ல குத்தாசனத்துல உட்கார்ந்து முதுகுத்தண்டை நேரா வச்சு இந்த காதை நல்லா அப்படி பிடிச்சிக்கணும். குத்தாசனத்துல காதுல பிடிச்சி அப்படியே புள்ளையாரப்பா, புள்ளையாரப்பா, புள்ளையாரப்பா அப்படியே காதை பிடிக்கும் போது இடது மூளை வலது மூளை நல்ல வேலை செய்யும். இழுக்கிறோம் பார்த்தீங்களா, இப்படி இழுக்கும் போது வேலை செய்யும். முதுகு தண்டை இப்படி வைக்காம நேரா தான் வைக்கணும். வச்சுட்டு அப்படியே 1 1 2 2 3 3 4 4 5 5 இப்படி போனோம்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னாங்க, நம்மளுடைய பாதம், பாத எரிச்சல், பாத வலி, பாதம் மரத்து போறது, முட்டி வலி, கெண்டக்கால் வலி, இதெல்லாம் ஆரம்பத்துல வரும், அப்புறம் இல்லாம போயிடும். மனச்சிக்கல், என்ன சிக்கல்? மனச்சிக்கல். இப்போ நம்ம இப்படி நல்லா கட்டிக்கணும். கட்டிட்டு 1 1 2 2 3 3 4 4 5 5 நல்லா நிமிர்ந்து மூச்சு நல்லா எடுத்து விடணும். சுசுமா நாடி வேலை செய்யணுமா? சுசுமா நாடி வேலை செய்யணும்னா பாருங்க, நல்லா வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்போ பாருங்க,
2மே வேலை செய்யும். சுஷ்மா டாடி உடனே வேலை செய்யும். அதனால தான் இந்த பயிற்சிகள்லாம் செய்யணும்னா யாரும் வரமாட்டீங்க. யாரும் கண்டிப்பா வரமாட்டீங்க. அதனால நீங்க அப்படியே வஜ்ராசனம் போட்டு உட்கார்றீங்க. நீங்க அப்படியே பழகுங்க. கொஞ்சம் கொஞ்சமா பழகுங்க. வஜ்ராசனம் போட்டு உட்கார்ந்தா தான் மூலபந்தம் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். அஸ்வனி முத்ரா. நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து சுக பிராணாயாமம். நல்ல மூச்சு இழுக்கணும். வெற்றி. ஆசிரியர், ஆசிரியர்கள், சொற்பொழிவாளர்கள், மந்திர ஜபம் ஓதுபவர்கள், பாடல், இசை, நாடகம், கலைத்துறையில் இருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த முத்திரை கண்டிப்பா வேணும். படிக்கிறது, இப்ப நம்ம படிக்கிறோம். படிச்சு நம்ம பாஸ் பண்ணணும். எப்படி படிக்கணும்? படிப்பில் வெற்றி அடைய வேண்டும். என்ன செய்யணும்? எக்ஸாம் எழுதுறோம் இப்போ. மூச்சை நல்லா இழுத்துட்டு, இப்ப பாருங்க, அஸ்வினி முத்திரை நல்லா குடுக்கணும். மூச்சை நல்லா இழுக்கணும். அஸ்வினி முத்திரை மேல வரணும். அப்படியே மேல 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 வந்து அப்படியே கொஞ்ச நேரம் நிப்பாட்டணும். நிப்பாட்டி அதுக்கப்புறம் மெதுவா கீழே இறக்கணும். அப்போ மேல ஏத்தும்போது நல்லா படிக்கிற மார, அப்படியே நிப்பாட்டும்போது நல்ல எக்ஸாம் நீங்க படிச்சது கொஸ்டின், நீங்க படிச்சதுக்கு கொஸ்டின் வர்ற மார, அதுக்கு நல்ல ஆன்சர் எழுதி முடிக்கிற மார பிரீத் அவுட் பண்ணிடுறீங்க. நீங்க வெற்றி அடையிற மார கற்பனை செய்யணும். கற்பனை தான் நிஜம். இதுதான் சரயோக நாசி மருத்துவத்தின் பலன். இந்த மாரி செய்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா பேச்சுல டீச்சர்ஸ் பாடம் நடத்துறதுல, இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன்னா, எனக்கு இப்போ வலது மூச்சு வேலை செய்யணும். நல்லா உட்கார்ந்து, இப்ப முதல்ல சுக பிராணாயாமம். பிரீத் அவுட். ஸ்லோ. ஆம். 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 ஸ்லோ. ஆம்.
ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. நல்லா மூச்சு நல்லா இழுத்து விட்டுங்க. இது சுக பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் கண்டிப்பா செய்தாதான் மத்த பிராணாயாமம் செய்யணும். இப்ப கைய அப்படியே மகாமுத்ரா வச்சு மூச்சை வேகமா இழுத்து வேகமா விடுறீங்க. கபாலபாதி. அப்படியே மெதுவா டவுன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்ல மூச்சு. நான் சொல்றத அப்படி அப்படியே எழுதிக்கோங்க. சரிங்களா? எழுதி வச்சுட்டு அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு நல்லா ஒரு இப்ப வந்து பஸ்ட்ரிக்கா பாருங்க மூச்சு எடுக்கணும். அதுக்காக அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. மூச்சு பேஸ் டைட் பண்ண முகத்தை இறுக்கம் பண்ணி 10 அப்படியே டவுன் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்ல மூச்சு. இப்ப நம்ம மூச்சு நல்லா எடுத்து லெஃப்ட்ல விடணும். லெஃப்ட் இழுத்து ரைட்டு, ரைட் இழுத்து லெஃப்ட், லெஃப்ட் அதே மாரி மாத்தி மாத்தி 10 இதுல 10 இதுல 10. மூச்சு நல்லா இழுத்து அப்படியே டவுன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பிரீத் இன். நல்லா மூச்சு எடுத்துட்டு இப்ப நம்ம என்ன பண்ணணுமோ இப்பதான் நம்ம அந்த இதை பண்ணணும். இப்ப நம்ம நல்லா உட்கார்ந்து மூலாதாரத்தை இழுக்கிறோம். மூலாதாரத்தை விடணும். அஸ்வினி முத்ரா. ஓம். ஏற்கனவே செய்தங்கய்யா மூலாதாரம். பரவாயில்ல. இந்த தடவை நல்லாவே செய்துக்கலாம். சக்கரங்கள் கரெக்டா இருக்கணும். அப்படியே இன்னைக்கு என்ன சக்கரத்துக்கு வந்திருக்கிறோம்? ஆக்ஞா சக்கரத்துக்கு வந்துட்டோம். இப்ப போய் மூலாதாரத்தை ஓபன் பண்றீங்க ஐயா, இவ்வளவு நாள் பண்ணமே. ஆக்ஞாக்கு உடனடி டைரக்ட் தொடர்பு மூலாதாரம். மூலாதாரம் டக்குன்னு விரிஞ்சா டப்பு 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 டப்புன்னு இந்த 4 இதுவும் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, சகஸ் ஆக்ஞா ஓப்பன் ஆயிரும். அதனால அஸ்வினி முத்திராவோட ஓம். 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 நல்லா மூச்செடுத்து அப்படியே நல்லா டவுன் பண்ணி 1, 2,
3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பிரீத் இன். நல்லா மூச்செடுத்து அதே ஓம். நல்ல இப்ப ஓ சொல்றீங்க. கொஞ்ச நேரம் நிப்பாட்டுறீங்க. இம் சொல்லி கொஞ்சம் நிப்பாட்டி, அதுக்கப்புறம் ஓம். நல்லா அது ஒரு 10 தடவ. நல்லா இது பண்ணி ஓ அப்படியே நிப்பாட்டுங்க. ஈம் ஓ இல்ல இம் கொஞ்சம் நிப்பாட்டணும். ஓ நிப்பாட்டணும். இம் ஓ அப்படியே நிப்பாட்டி ஏங் ஓ ஓ அப்படியே கும்பகம். அப்படியே அடக்கணும். இதுல தான் நீங்க என்ன வெற்றி அடையிற மாரி கற்பனை பண்ணி, இம் ஜெயிக்கிற மாரி கற்பனை பண்ணணும். இங்க ஒரு 5 கவுண்டி நிப்பாட்டுறீங்க. ஓ இம் ஓ இம் இம் ஓ இம்
ஓ! ம். ஓ! அப்படியே நிப்பாட்டி அப்படியே கைய தேய்ச்சு பார்த்து, இந்த மூலாதாரத்த நம்ம அஸ்வய முத்ரா இது மாரி தான் குடுக்கணும். இப்ப இது மாரி குடுக்கும் பொழுது, நீங்க ஓ சொல்லும் பொழுது, உங்களுடைய மூலாதார சக்கர நல்லா இழுத்து இறுக்கி பிடிச்சுக்கணும். இறுக்கி அப்படியே வச்சுட்டு, மேல சகஸ்காரத்துல தானே கும்பகம் அப்படியே இருந்து, நீங்க நினைச்ச காரியம் நடக்குது. நீங்க போன காரியம் வெற்றி அடையுது. இப்ப நீங்க ஸ்கூல்ல பாடம் நடத்துறீங்க, ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்குறீங்க. அந்த மாரி கற்பனை பண்ணி, அதுல வெற்றி அடைந்து, வரும்போது மீண்டும் திரும்பி வர்ற மாரி கற்பனை. வெற்றி அடைஞ்சு திரும்பி வர்ற மாரி கற்பனை. இது மாரி தான் கற்பனை பண்ணணும். வெற்றி அடையிற காரியங்கள் அனைத்திற்கும் மூலாதாரம் தான் சக்கரம். மூலாதாரம் தான் சக்கரம். அப்போ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நேத்து திங்கட்கிழமை, இன்னைக்கு வாதாடியிருக்கும். எதையோ ஒரு இதுல வாதாடியிருக்கும். அந்த கேஸ் வந்து நாளைக்கு நடக்கிறதா இருக்கும். அந்த நடக்கிறதுக்கு இன்னிலிருந்து நம்ம பிராக்டிஸ் குடுத்துட்டு, அந்த கிழக்கு திசை பார்த்து எட வலது கால் எடுத்து நடந்து போனால் கண்டிப்பாக வெற்றி அடையலாம். சரி, இப்ப நல்லா மூச்செடுத்து, இப்ப இன்னைக்கு அந்த ஆக்ஞா சக்கரத்த நாம ஆக்டிவ் பண்ணி, இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, கடைசியில நம்ம ஒரு பிராணாயாமம் குடுத்து அது வெற்றி அடையறதுக்கு, இந்த பயிற்சி 48 நாள் தொடர்ந்து செய்யும் பொழுது, நீங்க இழுக்கிறது 32 கவுண்டிங், 64 கவுண்டிங் கும்பகம், 16 கவுண்டிங் ரேசகம், 32 பூரகம், 64 கும்பகம், 16 ரேசகம். இதுவரையிலும் நீங்க நல்லா பழகிக்கணும். 5, 5 கவுண்டிங்காவும் 3, 3 கவுண்டிங்கா தான் கூட்டணும். அதனால தான் 48 நாள் பயிற்சி குடுக்கறது. இந்த பயிற்சியில் வெற்றி அடைந்தா, உடனே நெனச்சா மாறும். நெனச்சா மாறும். இப்போ அதெல்லாம் செய்யாம நெனச்சா மாறும்னா, மாறாது. ஐயா நீச்சல் அடிக்கணும்னா, நீங்க நீச்சல் அடிச்சு பழகணும். நீச்சல் நல்லா அடிச்சு பழகுறவர்களும் கிணத்துல குதிச்சு, அதுல இதுல போய் பழகுறீங்களா இல்லையா? அதுதாங்கய்யா இது. இதுல ஏன்யா கஷ்டப்படுறீங்க? ரைட். நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்ப வந்து நம்ம நல்லா அப்படியே வச்சுட்டு, நாம இப்ப ஏப்பம் குடுப்போம். நல்ல ஏப்பம் குடுத்து, ஆ, 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 ஆ. நல்ல ஆழ்ந்த மூச்சு. இப்ப இதுல தியான முத்திரை வச்சுக்கலாம் பாரு. இடது கை கீழ, வலது கை மேல அப்படியே நிமிர்ந்து
அப்படியே கைய நல்லா பார்த்துட்டு, இப்ப தியானம் வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, வெற்றி அடையணும். வெற்றி அடையறதுக்கு நம்ம மனச நம்ம ஒருநிலைப்படுத்தணும். மனச ஒருநிலைப்படுத்தணும். இப்ப நல்லா இது பண்ணி, இப்ப கபாலபாதி குடுக்கணும். ஒரே டைம் கபாலபாதி. இந்த கபாலபாதி எப்படின்னா, நம்ம பாருங்க, முகத்த இறுக்கம் பண்ணக்கூடாது. மூக்கு வழியா தான் காத்து வரும். தொண்டை வழியா காத்து வரக்கூடாது. இது மாரி ஒரு 15 தடவ. இப்ப நல்லா கீச்சுக்கூட எடுத்து சவுண்டா விடணும். பாருங்க நல்லா கீச்சுக்கூட எடுத்து, இப்ப கபாலபாதி பண்ணா பஸ்திரிக்கா பஸ்திரிக்கா பாருங்க மூச்சு நல்லா இழுக்கணும். ரிலாக்ஸ். அப்படியே டவுன் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா ஆழ மூச்செடுத்து, சூட வந்து சமன்படுத்தணும். நல்லா நாக்கு வழியா இழுத்து, முழுங்கி, மூக்கு வழியா விடணும். கொஞ்சம் முழுங்கி நிப்பாட்டணும். இது மாரி 5 தடவ செய்தா போதும். உடம்பு கூலிங் ஆயி எந்த ஒரு இதுவும் நமக்கு வராது. இப்ப அப்படியே சாந்தி ஆசனம். இப்ப அப்படியே சாந்தி ஆசனம். இப்ப இன்னைக்கு நாம தெரிஞ்சது மூலாதாரத்த ஆக்டிவ் பண்ணி காரிய வெற்றி அடையணும். ஆசிரியர்கள், பேச்சாளர்கள், அதுக்கப்புறம் பாடகர்கள், கவிஞர்கள் எல்லாரும் மந்திரம் ஜெயிப்பவர்கள், இவங்க எல்லாரும் இந்த சரயோகத்துல வெற்றி அடையணும் அப்படின்னா, நம்ம இது மாரிலாம் செய்துட்டு 32 கவுண்டிங் இழுக்கணும். 64 கவுண்டிங் கும்பகம் செய்து 16 கவுண்டிங் வெற்றி அடைஞ்சதா நினைச்சா வெற்றி. போற ஆடி பேசுனா ஜெயிக்கிறது. ஒரு பஞ்சாயத்துக்கு போறோம் பேசணும். அந்த பஞ்சாயத்துல ஜெயிக்கணும். இத செய்தா போதும் ஜெயிச்சிருவோம். நாளைக்கு இடது கலைய பத்தி பார்க்கலாம். நீங்களா இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோன்றத நினைச்சு பார்க்குறீங்க. வந்து வந்ததுலேருந்து என்னென்ன செஞ்சோம்? என்னென்ன பயிற்சிகள செய்தோம்?
உங்களை நீங்களே அகத்தாய்வு செய்துக்கிறீங்க. உங்களை நீங்களே அகத்தாய்வு செய்துக்கிறோம். அகம் பிளஸ் ஆய்வு, அகத்தாய்வு. உங்களுடைய உடலை நீங்களே ஆய்வு செய்துக்கிறீங்க. இவ்வளவு நேரம் நம்ம என்னடாப்பா செய்தோம்? இது செய்தோம். இப்படியெல்லாம் நம்மளை திட்டினாரு. திட்டல. அறிவுரை தான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப அப்படியே நல்ல இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் பெற்று இன்னைக்கு ஏதோ ஒண்ணும் இல்லாத மாரி தான் இருக்கும். ஆனா இதுதான் பெரிய பயிற்சி. நமக்கு எதையுமே என்னடா கம்முன்னு, கும்முன்னு அப்படின்னு இருக்கும். இதுதான் நல்ல பயிற்சி. அப்படியே ஆக்டிவ் பண்ணி இன்னைக்கு ஓம் தரணி கர்ப்ப சம்பூதம் வித்தித்காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி சம்த மங்களம் பிரணமாமியகம் என்கின்ற மந்திரத்தை சொல்லி இன்றைய நாள் நல்ல நாளாக என்று போட்டு இது சாந்தி ஆசனை நிறைவு செய்கிறேன். அப்படியே கை கால் ஷேக் பண்ணி உடம்பை ஷேக் பண்ணி பெண்கள் வலது பக்கமாக ஆண்கள் இடது பக்கமாக எந்திரிச்சு அப்படியே இருந்து கையை நல்லா தட்டி சிரிக்கணும். 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 22. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம். நாளைக்கு பார்க்கலாம். மத்தியானம் ஒரு கிளாஸ் இருக்குங்க. கை தட்டல் பயிற்சி. அது எல்லா இதுலயும்